வணக்கம். 2012 டெட் மேக்ஸில் இருக்க கணக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ 2/3 பங்கு சாமான்கள் 5% லாபத்திலும் மீதி 2% நட்டத்திலும் விற்கப்படுகின்றன. மொத்த லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400 எனில் மொத்த சாமான்களின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு கடைகளில் ஜாமான் விற்கிறாங்க. அதில் 2/3ங்கிறது 2 பங்கு ஜாமான் 5% லாபத்தில் விற்றுட்டாங்க. மீதி இருக்க பங்கு எதில் விற்கப்படுகிறது? நட்டத்தில். எத்தனை பர்சன்டேஜ் நட்டத்தில் விற்கிறாங்க? 2% நட்டத்தில் விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ஜாமான் லாபத்தில், எத்தனை ஜாமான் நட்டத்தில், அதுக்கான வித்தியாசம் கண்டுபிடிச்சி அதை 400ஓட சமப்படுத்தணும்னா நம்மளுக்கான மொத்த ஜாமானோட மதிப்பு கிடச்சிடும். அதை பற்றி இந்த கணக்கில் பார்க்க போகிறோம். இதில் 2/3 பங்கு 2 பங்கை எத்தனை பர்சன்டேஜ் லாபத்தில் விற்கிறாங்க? 5% லாபத்தில் விற்கிறாங்க. அப்போ 5/100. இந்த விற்கிற ஜாமாவுக்கு பேர் நான் என்ன வைக்கிறேன்னா திங்ஸுங்கிறதுனால டீன்னு வச்சுக்கிறேன். திங்ஸுங்கிறதால நான் என்னென்னு வச்சுக்கிறேன்? டீ. அடுத்து மீதி என்ன கொடுத்துருக்காங்க? மீதி 3 ஜாமான் வச்சுருந்தீங்கன்னா அதில் 2 ஜாமான் லாபத்தில் வைக்கிறீங்க, ஒரு ஜாமான் என்னத்தில் வைக்கிறீங்கன்னு அர்த்தமாயிரும். மீதின்னு பார்க்குறப்ப நட்டத்தில். அப்போ 1/3 அந்த பங்கு அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளாக கன்சிடர் பண்ணணும். அது எத்தனை பர்சன்டேஜ் நட்டத்தில் வைக்கிறாங்க? 2% நட்டத்தில் விற்கிறீங்க திங்ஸை. லாபம் இது லாபத்தில் விற்கிறீங்க, இது என்னத்தில் விற்கிறீங்க? நட்டத்தில் விற்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு இடையில் என்ன இருக்கும்னா ஒரு வேறுபாடு இருக்கும். இந்த வேறுபாடை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னா 400 ரூபா. அதான் அந்த கணக்கு. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். இங்கே எந்த 2ஐயும் இந்த 100எல்லாம் அடிக்கவே வேணாம், அப்படியே பெருக்கிடுங்க. 2×5 10 திங்ஸு பை 300 மைனஸ் 2 திங்ஸு பை 300 ஈக்குவல் டு 400. நான் ஏங்க அடிக்க வேணான்னா நம்மளுக்கு ஒரு மீசிமா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பின்னங்களோட பகுதிகள் சமம் இல்லாமல் போயிடும். இப்போ பின்னங்களோட பகுதிகள் சமமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பின்னம் மட்டும் எடுத்துக்கிறேன். 300 10 திங்ஸில் 2 திங்ஸை நம்ம கழிக்கிறோம். எதுக்கு சமப்படுத்துகிறோம்? 400க்கு. 10 திங்ஸில் 2 திங்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை திங்ஸ் கிடைக்குன்னா 8 திங்ஸு பை 300 ஈக்குவல் டு 400. இது கீழே யாருமே இல்லைன்னா யார் இருக்குது அர்த்தம்? 1. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? குறுக்க மட்டும் பெருக்கினா போதும். இடையில ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி குறுக்கையும் பெருக்கணும் அவனையும் பெருக்கணும். ஈக்குவல் இருந்தால் குறுக்க மட்டும் பெருக்குங்க. 1ஆல் யாரை பெருக்கினாலும் அவன் தான் கிடைப்பான். 300ஐயும் 400ஐயும் பெருக்கணும். நம்மளுக்கு மொத்த ஜாமான்களோட மதிப்பு தான் கேட்குவாங்க. திங்ஸோட மதிப்புங்கிறப்ப இந்த பெருக்க நம்பரும் லெட்டரும் இணைந்துருந்துச்சுன்னா 2 என்ன பண்ணிகிட்டு இருக்கிறதா அர்த்தம்? பெருக்கிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த 8ஐ நான் என்ன செஞ்சிடறேன்னா வகுத்தலில் கொண்டு வந்துட்டேன். 1×8 I8 40. 40 போன பிறகு பக்கத்தில் ஒரு 0 இருக்கா, அது மேலே ஏறிடும். இங்கே இருக்க நம்பரை மட்டும் எடுத்து பாருங்கள். 5 3 இடையில பெருக்கல் இருக்கா? 1×5 2×5 10 3×5 15 1 2 3 எத்தனை 0 இருக்குது? 3 0. அப்போ திங்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 15,000. அப்போ அதுக்கான விடைங்கிறது என்னென்னா 15,000. அடுத்து ரெண்டாவது கணக்கு. 264 102 டைம்ஸ் பெருக்க சொல்கிறாங்க. மறுபடியும் 264 103 டைம்ஸ் பெருக்க சொல்கிறாங்க. இது ரெண்டுலேயும் கிடைக்கிற அந்த எண்களை கூட்டினா வர்ற 1வது இலக்க எண் எந்த எண்ணில் இருக்கும்னு கேட்குறாங்க. 1வது இலக்க எண்ணுங்கிறது என்னென்னா அந்த எண்களோட கூட்டுத்தொகை முடிகிற கடைசி எண் தான் 1வது இலக்கம். ரைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க 1வது இலக்க எண் எடுத்துக்குவோம். அவங்க கொடுத்துருக்க அடுத்தில் இருக்க 1வது இலக்கணம் மட்டும் எடுத்துக்குவோம். இதில் இருக்க 1வது இலக்க எண் என்ன? 264 4. இதுலேயும் அதே 264 தான் இருக்குது, அதுலேயும் 4 தான். இப்போ 4ஓட பண்பு என்னன்னு பார்ப்போம். அதாவது 4ஓட பண்புனா பெருக்கல் பண்பு, கணங்கள், வர்க்கம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு அடுக்கு பண்பை பார்ப்போம். 4 பவரில் 1ன்னு போட்டு பார்ப்போம் 4. 4 பவரில் 2ன்னு போட்டு பார்ப்போம் 16. 4 பவரில் 3 போட்டு பார்ப்போம் 64. 4 பவரில் 4 போட்டு பார்ப்போம் 256. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 4 ஒரு தடவை பெருக்கணும்னா 4ல் முடியுது, 4 2 டைம்ஸ் பெருக்கிறோம்னா 6ல் முடியுது, 4 3 டைம் பெருக்கிறோம்னா 4ல் முடியுது, 4 டைம் பெருக்கிறோம்னா 6ல் முடியுது. நம்ம ஏன் இந்த முடிகிறது பார்க்குறோம்னா அந்த கேள்வியில் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா 1வது இலக்கம். என்ன இலக்கம்? 1வது இலக்கம். அப்போ 1வது இலக்கத்தை மட்டும் பற்றி தான் பேசணும். அதாவது 4ஓட அடுக்கில் பாருங்கள், அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா அதோட முடிவு எதில் இருக்குன்னா 4ல் இருக்குது. அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அதோட முடிவு எதில் இருக்குன்னா 6ல் இருக்குது. அடுக்கு ஒற்றை எண்ணா முடிவு எதில் இருக்குது? 4ல். அடுக்கு இரட்டை எண்ணா அதோட முடிவு எதில் இருக்குது? 6ல் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்க கேள்வி எடுத்து பார்ப்போம். 264 அடுக்கு 102 ப்ளஸ் 264 அடுக்கு 103. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 4ஓட அடுக்கில் போய் பார்க்குறேன். அடுக்கு இரட்டை எண்ணாக இருக்குது. நம்ம என்ன கண்டிஷன்? அடுக்கு இரட்டை எண்ணா அதோட முடிவு எதில் இருக்கும்னா 6ல் இருக்கும். ப்ளஸ் நான் 264 ஒற்றை இலக்கத்தோட அடுக்கு
ஒற்றை இலக்கமாகவே இருக்குது. அதாவது 4ஓட அடுக்கு என்னவாக இருக்குன்னா ஒற்றை இலக்கமாக இருக்குது. அடுக்கு ஒற்றை இலக்கத்தில் முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிவு எண் என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். இந்த 6ஐயும் 4ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 10. அப்போ இதோட கூட்டுத்தொகையில் கிடைக்கிற அந்த 1வது இலக்க எண் எதில் முடியும்னா 0வில் முடியும். அப்போ இதுக்கான விடை என்னென்னா 0.